வணக்கங்களே, கடவுளூர் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 3ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகிறோம் பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்து பாருங்கள். ராசிக்கு பரப்பதை விட லக்னத்து பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறோம், மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை எழுதி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா பணம் ஈர்க்கும் முறைகள், ஸோ பணம் எப்படி ஈர்க்கிறது, அதுக்கான மந்திரங்கள்ங்கிறத பற்றி சொல்கிறோம், மறக்காமல் பாருங்கள். விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் பார்த்திங்கன்னா இப்போது உங்களுக்கு 8ல் இருக்காருங்க. ஸோ 8ல் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் ரொம்ப கவனம் தேவை. கடன் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் 2, 5ஆம் அதிபதியான குரு இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா 9ல் இருக்குது. ஸோ 9ல் இருக்கும்போது குழந்தைகள் மேற்படிப்பு போகிறது, மேற்படிப்பில் சாதிக்கிறது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆன்மீக சம்மந்தமான விஷயங்கள் இருக்கவங்க கலைஞருக்கெலாம் ஒரு பெரிய வாழ்க்கை, பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. குடும்பத்தில் தேவையில்லாத தர்க்கங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 3, 4ஆம் அதிபதியான சனி 5ல் இருக்கும்போது கொஞ்சம் சின்ன சின்ன கலகங்கள் இருக்கும். கொஞ்சம் வீடு விற்பனை சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி எல்லாமே லாபகரமாக நடக்கும். அதுவும் குழந்தைகளோட நடவடிக்கைகள் சில நேரங்களில் சின்ன சின்ன மனக்காயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. சொத்துக்கள் வண்டி வாங்கினால் நல்ல லாபங்கள் கிடைக்கிற வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா வக்கரமாக இருக்கணும், கொஞ்சம் ஸ்லோவாக வரும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிகத்துக்கு உங்களோட 6ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது வேலை செய்கிற இடங்களை ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. எவனாச்சும் போட்டு கொடுப்பான். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களுக்கு 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதியான சூரியன் 9ல் இருக்கும்போது பிரயாணங்கள், தொழில் ரீதியான விஷயம், நிறைய பிரயாணங்கள் பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதி சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வார கடைசியில் சனிக்கிழமைகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். சனி ஞாயிறில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 11ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கும்போது நண்பர்கள், மூத்த சகோதர சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. மற்றபடி என்னங்க, இதுவரை பார்த்தது பார்த்திங்கன்னா பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன்கள். விருச்சிக லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி. சூரியன் 10ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது வேலை விஷயமாக, தொழில் ரீதியான விஷயங்கள், நிறைய அலைச்சல்கள், நிறைய பிரயாணமரமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும். விருச்சிக லக்னமாக சந்திர தசாபுக்தி அந்தரங்கள். சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் கொடுத்தாலும் அந்த சனிக்கிழமை, சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக செவ்வாய் தசாபுக்தி செவ்வாய் பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி உங்களுக்கு 8ல் இருக்கும். வேலையில் ரொம்ப கவனம் தேவை. உடல் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஏதாவது சின்ன சிம்டம்ஸ் இருந்தாலும் உடனே ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக ராகு தசாபுக்தி. ராகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கார். ஸோ 4ல் இருக்கும்போது சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள், தன் தாயாரிடம் பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனம் ஓட்டும் போதும் கொஞ்சம் கவனமாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக குரு தசாபதினும் குரு பார்த்திங்கன்னா 2, 5ஆம் அதிபதி இப்போ 9ல் இருக்கும்பொழுது கொஞ்சம் குடும்பத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள், குழந்தைகள் சம்மந்தமான சின்ன சின்ன மனக்கசப்புகள் போகிறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ விருச்சிக லக்னமாக இருந்து சனி தசாபதி இருந்தாலும் சனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3, 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது குழந்தைகளால் நல்ல சந்தோஷங்கள், குதூகலங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. விருச்சிக லக்னமாக புதன் தசாபுக்தி இருந்தாலும் புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதி 8லே ஆட்சி விடத்தோடு இருக்கும்போது நண்பர்கள், மூத்த சகோதர சம்மந்தமான விஷயம், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். விருச்சிக லக்னமாக இருந்து கேது தசாபுக்தி. கேது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள், கொஞ்சம் போட்டிகள், அதனால் சின்ன சின்ன மன உளைச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். மாமியார் சார்ந்த உறவுகளையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. விருச்சிக லக்னமாக சுக்கிர தசாபுக்தி அந்தரங்கள். சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி. அவர் 11ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன மனக்கசப்பு, ஏன்னா அங்கே சுக்கிரன் நீச்சமாக இருக்கும்போது மூத்த சகோதர நண்பர்களாக கொஞ்சம் மனக்கசப்பு வரதுக்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த கேரக்டர்கிட்ட. மற்றபடி என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை கழிப்பாடு லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் பணம் ஈர்க்கும் முறை. ஸோ பணம் ஈர்க்கும் முறைன்னும் போது நிறைய பேர் தெரியலும். இதில் பார்த்திங்கன்னா மனம் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். அதுவும் பார்த்திங்கன்னா உலகத்தில் உள்ள கிட்டத்தட்ட 100%ல் மிஞ்சி போனால் ஒரு 3-4% ஆள்கிட்ட தான் ஒரு பெரும் பணம் இருக்குது. மீதி எல்லோருமே பெரும் பணம் பின்னாடி ஓடுற மாதிரி சிச்சுவேஷன் தான் இருக்குது. இதில் ABCD நிறைய கேட்டகரி இருந்தாலும் ஒரு பெரும் பணம், ஒரு பெரிய பணம்னா ஒரு மொத்த பணத்துலேயும் ஒரு பெரிய பங்கை 4%, 5% உள்ள மக்கள் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன,
அதுக்கப்புறம் பணம் ஈர்க்கும் முறை என்னங்கிறத பற்றி தான் இந்த டிப் ஆஃப் த வீக்கில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து முதல்ல வந்து மனசில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பணம் வராது, இதுக்கு எதுக்கு தண்ட செலவு, இது நான் வந்து இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே மன ரீதியாக சில கட்டுப்பாடுகளை வைக்கும்போது பணம் நம்மகிட்ட வராது. ஸோ அதுதான் விஷயமே. ஸோ மன ரீதியாக வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகணும். என்ன ப்ரிப்பேர் ஆகணும், எனக்கு பணம் வருது, இந்தந்த பணம் வரும், அப்படி வரும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கற்பனையிலே வந்து ஒரு பெரும் பணம் வந்தால் நம்ம என்னென்னலாம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு கனவு உலகத்தை நீங்கள் சிருஷ்டி பண்ணிங்கன்னா அது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு சிருஷ்டி பண்ணும்போது கண்டிப்பாக நடக்கும். அது நம்பர் 1. ரெண்டாவது வந்து பணம் ஈர்க்கிறதுக்கான இன்னொரு விஷயம், இதை நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா குபேர காயத்ரின்னு ஒன்று இருக்குங்க. ஸோ இந்த குபேர காயத்ரிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் இடத்துல வந்து ஒரு கோயம்புத்தூர்ல இருந்தார். ஸோ அவர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 108 முறை வந்து காலையில் சாயங்காலம் பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ அவர்கிட்ட பார்த்திங்கன்னா பணம் ஃப்ளோட்டிங் வந்து பெரிய அளவில் க்ரோர்ஸில் இருந்தது. ஸோ அவர் வந்து அதை மிஸ் பண்ண இத்தனைக்கும் ஒரு பேங்க் மேனேஜராக ஒர்க் பண்ண அவர் வந்து பிஸ்னஸ் செக்டரில் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ரொட்டேஷன் கொண்டாந்தார். ஸோ அது அவரால் முடிஞ்சுது. காரணம் என்னென்னா அவர் அந்த மந்திர உச்சாடங்கள் அதுவும் குபேர காயத்ரியை வந்து அவர் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ இது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் எனது வாழ்க்கையில் எனக்கு தெரிந்த ஒரு சொந்தக்காரர் பொருளாதாரத்தில் வந்து ரொம்ப கஷ்டம், பணமே இல்லை, பணம் வேணும் அப்படின்னு வரும்போது காலையில் கொஞ்சம் ஏர்லி மார்னிங் எழுந்திச்சிப்பார், ஒரு 4:30 எழுந்திச்சிப்பார், கொஞ்சம் மூஞ்சி கை கழுவிட்டு விளக்கேற்றிட்டு இந்த கனகதாரா சோஸ்திரம்ங்கிற ஒரு இருக்குது, சங்கரார் எழுதிய கனகதாரா சோஸ்திரம். ஸோ அந்த பாடல் என்னென்னா, பணம் வேண்டி இந்த பாடலை பாடும்போது தங்க நெல்லிக்காயை கொட்டுச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இது நீங்கள் அது போய் நீங்கள் அந்த ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னாலே சொல்லும். ஸோ அதில் வந்து கனகதாரா சோஸ்திரம் வந்து படிக்கும்போது பொருளாதாரத்தில் வந்து ஒரு பெரிய வெற்றியை கண்டிப்பாக கொடுத்துருதுங்க. அது அவ்வளோ சூப்பரான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ இது வந்து இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. இந்த 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணும்போது அற்புதமான பலன். பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு வந்து பெரிய அளவில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லை விஷ்ணுபதி புண்ணிய காலம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ போயிடுச்சு. இப்போ இதுக்கு அடுத்தது வந்து சூரிய பயிற்சி அப்போ வந்து ஐ திங்க் மாதத்தில் வந்து 15-16 தேதியில் வந்து வரும். ஸோ வரும்போது பார்த்திங்கன்னா அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏற்றம்னா அது அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் 27 முறை பெருமாளை சுற்றி வரும்போது ஒரு பெரும் பணம், பெரும் செல்வம் வந்து உங்களுக்கு சேருவதற்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்கும். அது ஃபினான்ஷியலி வந்து நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை இதுவும் கொடுக்குதுங்க. ஸோ இதை வந்து உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணி பாருங்கள். அற்புதமான பலங்கள் சூப்பராக ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.